கிறிஸ்தவ வாழ்க்கையில் வழிபாடு முக்கியமானதொன்றாகும். பொதுவாக வழிபாட்டிற்காக அநேக நேரங்களை நாங்கள் செலவு செய்கிறோம். தனிநபர் வழிபாடு, குழு வழிபாடு, வார்த்தை மூலமான வழிபாடு, சைகை மூலமான வழிபாடு போன்ற பல்வேறுபட்ட தன்மைகளை வழிபாட்டிலே நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். எனவே ஒரு கிறிஸ்தவ வழிபாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழிபாடு என்பது இறைவனுக்குரிய மதிப்பை மனிதன் தனது வாழ்விலே அவருக்கு கொடுப்பதே வழிபாடு என அழைக்கப்படுகின்றது. கடவுளுக்குரிய மதிப்பை வார்த்தை வடிவிலோ செயல்கள் வடிவிலோ ஒரு மனிதனோ ஒரு சமூகமோ இறைவனுக்கு கொடுக்க முற்படும் போது அது வழிபாடு என அர்த்தம் பெறலாம். குறிப்பாக விடுதலை பயண புஸ்தகத்தை யாத்திராகமத்தை படித்து பார்த்தால் அங்கே மோசே பார்வோனிடத்திலே சென்று கடவுளுக்கு வழிபாடு செய்வதற்காக இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து வனாந்தரத்துக்கு செல்ல அனுமதியை வேண்டி நிற்கின்றார். எனவே வழிபாடு ஒரு அடிமைத்தன சூழலில் ஆற்றப்பட முடியாது. அது சுதந்திரத்துடன் இறைவனுக்குரிய மதிப்பை செலுத்த எம்மை அழைக்குமோர் இடம் என்பதை மறந்துவிட முடியாது. எனவேதான் திருப்பாடல் 137 ஆண்டவன் தேசத்தை அந்நியனின் மன்னிக்கவும் ஆண்டவன் பாடலை அந்நியன் தேசத்தில் பாடுவது எப்படி என இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாக இருக்கும் போது கேள்வி எழுப்புகின்றனர். பாபிலோனியாவிலே அடிமைகளாக வாழும் ஜூதர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலே பாபிலோனிய மக்களை பார்த்தும் தம் இனங்களை பார்த்தும் சொல்லுகிறார்கள், எருசலேமின் ஆலய அழிவின் பின்னர், சடங்காச்சார அழிவுகள் எல்லாவற்றிலும் பின்னர் ஆண்டவனின் தேசத்திலே அந்நியனின் பாடலை ஆண்டவன் தேசத்திலே பாட முடியுமா? அந்நியர்கள் வாழுகின்ற இந்த பாபிலோனிய தேசத்திலே ஆண்டவன் பாடலை பாட முடியாது என்று அவர்கள் ஏங்கி நிற்கின்றனர். எனவே வழிபாடு ஒரு சுதந்திர சூழலில் இடம்பெற வேண்டும் என்பதை இது காண்பிக்கின்றது. இரண்டாவதாக, வழிபாடு ஆவியுடனும் உண்மையுடனும் ஆற்றப்பட வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வழிபாட்டின் உண்மைத்தன்மையின் முக்கியத்துவத்தை இறைவன் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார். எனவேதான் திருத்தூர் 2ஆம் அதிகாரம் 23, 32, 38 ஆகிய பகுதிகளிலே ஆண்டவன் இயேசுவின் மரணத்திற்கு பின்னர் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் பெந்தைக்கோஸ்தே பெருநாளில் அன்று பேருது எழுந்து நின்று இஸ்ரவேல் மக்களை நோக்கி, மக்களே, நீங்கள் திருச்சட்டம் அறியாத ரோமர்கள் கையில் நசரனாகிய இயேசுவை கொடுத்து கொலை செய்தீர்கள். அவரை கடவுள் உயிரோடே எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என சான்று பகர்கின்றார். எனவே உண்மையான வழிபாடு உண்மைக்கு சான்று பகர எங்களை அழைக்கின்றது. தூய ஆவியினால் நிரப்ப பெற்ற பரிசுத்த பேதுரு எழுந்து நின்று இறைவனுக்கு உண்மையுடன் வழிபாடை செய்கின்றார். எனவே உண்மையான வழிபாடு உண்மைகள் நிறைய பெற்ற ஒரு வழிபாடு. மூன்றாவதாக, ஒரு வழிபாட்டில் இருக்க வேண்டிய அம்சம் வழிபாட்டிற்கும் நீதிக்கும் இடையேயான தொடர்பு. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 22ஆம் வசனம் வரையுள்ள பகுதியில் ஆமோஸ் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார், மக்களே, இதோ இறைவன் உங்களுடைய பண்டிகைகளை பகைத்து வெறுக்கின்றார். இறைவனுக்கு நீங்கள் கொண்டு வருகின்ற எந்த காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கப் போவதில்லை. மாறாக நீதி நதியைப் போலவும் நியாயம் தண்ணீரைப் போலவும் புரண்டோடி வரட்டும் என கூறுகிறார். இதனூடாக நீதியுள்ள வழிபாடு,
வழிபாட்டில் காணப்பட வேண்டிய நீதி போன்றவைகளை இறைவன் வரவேற்பதாக ஆமோஸ் கூறுகின்றார். எங்கள் வழிபாட்டில் நீதிக்கு எத்தகைய இடம் நாங்கள் கொடுக்கின்றோம்? ஆமோஸ் 2 அதிகாரம் 6 வாக்கியத்திலே இஸ்ராயேல் மக்கள் அங்கே தங்கள் வாழ்க்கையிலே ஏழைகளை ஒடுக்கினார்கள். ஒரு சோடி செருப்புக்கு ஏழைகளை விற்றார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் செய்ததன் பின்னர் இறைவனுக்கு வழிபடவும் முற்பட்டார்கள். நீதி இல்லாத வழிபாடு இறைவனால் அங்கீகரிக்கப்பட முடியாத வழிபாடு. 4வதாக இறைவன் ஏற்கும் உண்மையான வழிபாடு அல்லது வழிபாட்டில் இருக்க வேண்டிய காரியம் ஒப்புரவாகுதல். மத்தேயு 5:22-23 வாக்கியங்களிலே இயேசு மலை பிரசங்கத்திலே சொல்லுகின்ற காரியம் இதோ, நீங்கள் இறைவனுக்கு வழிபட செய்ய வருகின்ற போது உங்கள் சகோதரன் பேரிலே ஏதாவது குற்றம் உண்டென்று நீங்கள் கருதினால் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை அந்த இடத்திலே வைத்துவிட்டு முதலிலே சென்று உங்கள் சகோதரருடன் ஒப்புரவாகிய பின்னர் வழிபாடை நடத்த வாருங்கள் என்று கூறுகிறார். எனவே வழிபாட்டிலே ஒப்புரவாகுதல் முக்கியம். ஒப்புரவா அற்ற வழிபாட்டை இறைவன் அங்கீகரிக்கப் போவதில்லை. அடுத்ததாக ஒரு வழிபாடு எல்லோரையும் உள்வாங்கும் தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12 அதிகாரம் 1 வசனத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இதோ இறைவனுக்கு உங்களை புத்தியுள்ள பலியாக ஒப்படையுங்கள் என்று கூறுகிறார். வழிபாட்டில் விலக்கப்பட்டிருப்பவர்கள் யார்? ஒதுக்கப்பட்டிருப்பவர்கள் யார்? ஓரங்கட்டிருப்பப்பட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்த்து ஒரு வழிபாடு உயிரோட்டம் உள்ளதாக இருக்க கூடிய விதத்தில் வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அர்த்தமுள்ள வழிபாடு சுதந்திர உணர்வுடனும் உண்மையுடனும் நீதியுடனும் ஒப்புரவாகுதலுடனும் எல்லோரையும் உள்வாங்கும் தன்மை உள்ளதாகவும் அமையும். அத்தகைய வழிபாடே ஆண்டவனுக்கு ஏற்ற தூப வழிபாடாகும். அதை சரியான முறையில் நிறைவேற்ற இறைவனிடம் இறைஞ்சுவோம்.